இலவச வேஷ்டி சேலைகளை வெள்ளி மற்றும் தங்க நிற ஜரிகை பார்டருடன் உற்பத்தி செய்ய தமிழக அரசு உத்தரவிட்டுள்ளது. இதற்காக 642 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து முதற்கட்டமாக 300 கோடி ரூபாய் முன்பணமாக ஒதுக்கீடு செய்து ஆணை பிறப்பித்துள்ளது. இதற்கு தமிழ்நாடு நெசவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு நன்றி தெரிவித்துள்ளது. எம்ஜிஆர் காலத்திற்கு பிறகு தாவேக அரசுதான் உயர்தரத்துடன் வேஷ்டி சேலையை உற்பத்தி செய்ய ஆணை பிறப்பித்துள்ளதாக கூறியுள்ளது. விசைத்தறிகளுக்கு இலவச வேட்டி சேலை வழங்கும் திட்டத்துக்கு ஒதுக்கீடு பண்ணியிருக்கிறாங்க. கடந்த 1ஆம் தேதி கிட்டத்தட்ட 1,77,00,000 சேலையும் 1,77,00,000 வேஷ்டியும் ஒதுக்கீடு பண்ணி 630 கோடி வரைக்கும் அதனுடைய மதிப்பீடுக்கு 300 கோடியை முதற்கட்டமாக ஒதுக்கீடு பண்ணி ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இப்போ தயார் பண்ணக்கூடிய வேஷ்டி சேலை கடந்த ஆட்சி காலத்தில் போல் இல்லாமல் இப்போ பாலிஷ் காட்டன் வேஷ்டி, அடுத்து பாலிஸ்டர் சேலையில் ஜருக பார்டரு அந்த மாதிரி வச்சு எல்லாம் தரமான சேலையும் வேஷ்டியும் தயார் பண்ணி அதை தனிப்பட்ட முறையில் என்ன சொல்லியிருக்காங்கன்னாக்க எம்எல்ஏ மந்திரி எல்லாரும் உடுத்துறாப்பில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கொடுத்துருக்காங்க. என்ன நீள அகலம், என்ன ரீடு பிக்கு, என்ன நூல் யூஸ் பண்ணணும், அதெல்லாம் பார்க்கும்போது நல்ல தரமான ஒரு வேஷ்டி சேலை இந்த வருஷம் எல்லாருக்கும் கிடைக்கும். அதற்கு ஆணை பிறப்பிச்சிருக்காங்க. இதற்கு முந்தி எம்ஜிஆருடைய ஆட்சி காலத்தில் தரமாக இருந்தது. இப்போது அதுக்கு பிறகு இந்த தளபதி விஜய் ஆட்சி காலத்தில் தரமான ஒரு வேஷ்டி சேலை மக்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு வந்திருக்குது. காலத்திலே இந்த ஆர்டரை கொடுத்ததன் மூலமாக நெசவாளர்களுக்கு கூடுதலான கால அவகாசம் அந்த வருடம் முழுக்க இல்லைனாலும் ஒரு 6 மாதம் 8 மாதத்துக்கு இந்த தொழில் செய்கிறதுக்கான வாய்ப்பு கிடைச்சிருக்குது. இதற்கு தமிழ்நாடு நெசவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பு சார்பில் எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்.